ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம், பட் ஆனால் நமக்கு தெரியலை. அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப நாளாக நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். அது என்னென்னா, இப்போ திடீர்னு நல்லா இருக்கும், சிரித்து பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு இஷ்யூஸ் ஏதோ வந்துடுது. உடனே நான் மனசு அப்படியே கலங்கி போய் தவிக்க ஆரம்பிச்சிடும். உடனே நம்மளால் அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்துக்கு வரக்கூடிய பதில் இல்லை அப்படி தான் வரும். ஆனால் நான் சொல்கிறேன், முடியும். உங்களால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனதிலிருந்து உடனே உங்களை நீங்களே மாற்றி புது மனதிற்கு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த முழு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம மனதை கொண்டு தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மனம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதை உடனே எப்படி மாற்றுறது அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் கூட. இது மூலமா நீங்கள் என்ன நல்லா உருவாக்கிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பாண்டிங் பண்ணிக்கலாம், ரொம்ப கட்டமைத்து கொண்டு அது ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் காதல் அப்படின்னா அந்த உறவுகள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். அண்டு லேட்டஸ்ட் சாதாரணமாக சொல்லணுன்னா, ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை உடனே சுறுசுறுப்பாக மாற்றிடலாம். புது பழக்கம் இல்லை, பழக்கம் நான் சொல்கிறது புதிய பழக்கம். அந்த பழக்கமே இல்லாத பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி நாம் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். திடீர்னு ஒரு மேடை ஏற்றி விட்டாங்க, இப்படி நம்ம பேசுவோம், இதை பயன்படுத்தி நம்மளால் பேச முடியும். அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் மனசால் ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாமே ஒரு சூழ்நிலையை புது சூழ்நிலைகளை நாமளே பல விஷயங்களை கொண்டு உருவாக்கி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நாம் வச்சுக்க முடியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன ஸ்டோரி. இது ஸ்டோரி கிடையாது, நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு பறவை ஒரு கிளி எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மலைப்பகுதியிலேருந்து வந்து ஒருத்தவங்க வீட்டில் அமர்ந்துடுச்சு. அதாவது இந்த பச்சை கிளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய அந்த மலைக்கிளி. அதை உடனே அவருங்க என்ன பண்ணுறாங்க, அடிபட்டிருக்கு, ஏதோ ஒன்று காக்கா அதை கொத்திருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு, குட்டி தான் அது, மருந்தெல்லாம் போட்டு அதை அப்படியே வைக்கிறாங்க. அது ஆறிடுச்சு. அப்புறம் அது பறக்க வீட்டை விட்டு வெளியே போகல, அது அங்கேயே தங்கிடுச்சு. அங்கேயே தங்கிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அதுக்கு அந்த ஓனர், அதாவது யாருன்னா வளர்க்குறவர் ட்ரெயின் பண்ணுறாரு. என்ன ட்ரெயின் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த கிளி பேச ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு ட்ரெயின் என்னென்னா சாப்பாடு. அதுக்கு எதாவது கொடுக்கும்போது சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிடும், அதான் பண்ணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு டைம் வச்சுருக்காரு, இந்த டைமில் தான் அது சாப்பிடும் அப்படின்ற ஒரு டைம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சிக்னல் ஏற்படுத்துகிறார். அந்த சிக்னல் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிக்னல், ஒரு வாய்ஸ். ஆக்சுவலி அந்த வாய்ஸ் சிக்னலில் அவர் க்ரியேட் பண்ணுறார். அந்த க்ரியேட் பண்ண உடனே அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை பண்ணுவார். அந்த சிக்னல் வந்த பிறகு தான் அது அந்த கீழே இருக்கக்கூடிய பொருள் எடுத்து சாப்பிடும். இதே மாதிரி தொடர்ந்து அந்த சிக்னல் கொடுத்து அந்த பறவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்க்கு வந்துருச்சு. அந்த பறவை நல்லா வளர்ந்துருச்சு, அதை வீட்டை விட்டு போவே இல்லை, அங்கேயே தங்கிடுச்சு அவங்க கூடவே. திடீர்னு என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, அந்த பறவை இவர் அந்த சிக்னல் கொடுக்குற ஒரு டைமிங்லாம் அதுக்கு தெரிஞ்சிடும். அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு பசி வந்துடுது. ஏன்னா இவர் சிக்னல் கொடுத்தா தான் அதுக்கு பசியே வரும். அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி பண்ணி அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டார். அது திடீர்னு ஒரு நாள் அதுக்கு பசி கேட்குது. அந்த பசி உணர்வு பார்த்திங்கன்னா, இவர் அந்த ஒரு சிக்னலை, ஒரு சமிக்கைகள், ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு சில கெஸ்டர் மாதிரி ஒரு அடையாளத்தை, ஒரு சவுண்டு விடுறாரு. அந்த சவுண்டு விட்டால் தான் அதுக்கு பசி சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது, அப்படியே இருக்கும் அப்படின்னு பழக்கப்படுத்திட்டார். உடனே என்ன பண்ணுது, அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே. ஸோ அந்த பசி உணர்வு தான் நம்ம இன்றைக்கி இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம், முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதாவது முதல்ல இதை யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த ஒரு விஷயத்த நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், பட் எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு தான் இதை நானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கே புரிஞ்சுது. நம்முடைய மைண்டை நாம் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதான்
இதுக்கு முன்னாடி ஒரு பேரட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். அதாவது ஒரு ட்ரெயின் பண்ணி அதுக்கு வந்து பசி எடுக்கிற உணர்வு அவர் அந்த சிக்னல் கொடுத்தா தான் பசி எடுக்கும். எப்பவுமே பழக்கமாகி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பசி வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சிக்னல் ப்ளஸ் அதோடைய ஹங்க்ரினஸ், அதோடைய பசி, இந்த 2 விஷயத்தை பற்றி தான் ஃபுல் சப்ஜெக்ட். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு நல்லா புரியும் கூட. ஆக்சுவலி இதை யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பறவை, அந்த பறவை வந்து எல்லா விஷயத்தையும் உணருது. உணர்வு மூலயமா, எல்லா விஷயம் மூலயமா அது உணர்ந்து அந்த விஷயத்தை வந்து உள்வாங்குது. ரொம்ப வருஷ கணக்கில் அது பழக்கமாக ஆக அது அக்செப்ட் பண்ணிக்குது. இதுதான் என்னென்னா அதோடைய எமோஷன்ஸில் அடாப்ட் ஆகுது. ஸோ அதே போல் தான் நம்முடைய எமோஷன்ஸை நாம் அடாப்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுல, அதே சேம் எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு இப்போ சக்ஸஸ் ஆக போகுது. அது வேறு கோணத்தில். இது என்னென்னா இப்போ நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பஞ்சபூதங்கள் போல் நம்முடைய 5 சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் எப்படி ஒரு தன்மையாக இருக்குதோ அதே மாதிரி 5 சென்ஸும் ஒரே கோணத்தில் நம்மக்கிட்ட எப்போவுமே நம்ம உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம உணர்றோம் அப்படின்னா இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அது உணர்வோம். தட் மீன்ஸ் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல், ஆடிட்டரி, கெனிஸ்தட்டிக், அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கெஸ்டட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, உணர்றது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, இதை போல் இந்த ஒரு 5 விஷயத்தை கொண்டு தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். அதாவது எல்லா உணர்வுக்கும் ஒரு சக்தி இருக்குது. நாமளே அந்த உணர்வுகளை பயன்படுத்தி ஒரு சக்தி மையமாக உருவாக்க முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NLP அப்படின்னு சொல்கிறாங்க, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். நம்முடைய மைண்டை நாம் இப்போ உருவாக்க போகிறோம். அது எவ்வளோ நேரத்தில்? ஒரு நொடியில் நம்முடைய மனசை என்ன மாதிரி எமோஷன்ஸில் இருந்தாலும் ஒரு புது எமோஷன்ஸ்க்கு வரப்போகிறோம். ஆக்சுவலி இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கரிங்கை படிக்கிறதுக்கு நான் போய் எனக்கு உண்மையாகவே இந்த ஆங்கரிங்னா இந்த ஏதாவது ப்ரோக்ராம் வருதுன்னா அதில் நின்றுட்டு ஆங்கர் பண்ணுவாங்கள்ல, அதுதான் ஆங்கரிங் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை எப்படி நின்று பண்ணிகிட்ருக்கோம், மனசால் எப்படி பண்ணுறது எனக்கு மண்டையில் ஏறல உண்மையாகவே. அதை ரொம்ப சொல்லிக்கூட ரொம்ப தொந்தரவு படுத்தின ஒருத்தர். ஆனால் அவரால் எனக்கு அதாவது அவங்க என் மண்டைக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தர முடியல. ஸோ அதனால காலம் போக போக அதுக்கு பிறகு பொறுமையாக நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 த பவர்ஃபுல் எமோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஷுவல். அந்த விஷுவலை இப்போ உதாரணம், இப்போ வந்து ஒரு நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பேட்ரியாட்டிசம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த நாட்டுடைய ஒரு பாடல்கள், அந்த ஃப்ளாக். இப்போ வந்து ஒரு பேட்ரியாட்டிசம், அதாவது நம்ம ஒரு இந்தியன் ஃப்ளாக் அல்லது அந்த ஊருடைய ஒரு ஃப்ளாகை நீங்கள் அந்த தேசப்பற்று உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ளாகை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து கண் பார்வையில் நமக்கு ஒரு தெரியும், இல்லை மனதால் போய் அது அடாப்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ மழையை பார்க்குறோம், மழையை ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு விதமான உணர்வு போய் அடாப்ட் ஆகும். நேச்சரை பார்க்குறோம், நேச்சரை பார்த்தோன்னே ஒரு விதமான உணர்வு நமக்கு அடாப்ட் ஆகும். ஸோ சாப்பாடை நம்ம பார்க்குறோம், பார்த்த உடனே இது இன்னும் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, செம டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதோடைய உள்ளே போய் அடாப்ட் ஆகும். ஸோ இது பேர் என்ன? விஷுவல் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள். இப்போ திடீர்னு ஒரு பக்தி பாடல் நம்ம பார்க்குறோம், கேட்டோன்னா அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் சம்மந்தப்பட்டது காதால் கேட்க சில விஷயங்களில் ஒருத்தருடைய வாய்ஸ், சில பேருடைய பொலிட்டிஷியன்ஸுடைய வாய்ஸ், சில பேர் வாய்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வரும். ஒரு மாதிரி உடம்புலேருந்து நம்ம இறங்கி நம்மளும் போய் வேலை பார்ப்போம், அதே மாதிரி இறங்கிடும். அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு உத்வேகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்ல. ஸோ ஆடிட்டரி ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கெனிஸ்தட்டிக் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணம் நம்ம வந்து ஒருத்தருக்கு போகிறோம், இப்போ நமக்கு பிடிச்சவங்க நமக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணால் நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கோம். பட் அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ரொம்ப தூரமாக இருப்பாங்க வச்சுக்கங்களேன். அவங்க நமக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணால் எப்படி நமக்கு ஒரு ஃபீல், ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மணிப்பூரக சக்கரம் அப்படியே கடகடன்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் நமக்கு வரும்ல. அதான் இந்த தொடுதல் அப்படின்ற ஒரு விஷயம், கை குலுக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸ்மெல், நம்முடைய ஸ்மெல்லை பயன்படுத்தி ரொம்ப விஷயங்களை வந்து மெமரிஸ் நம்ம மெமரியில் வந்து வைக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மெமரியில் ரொம்ப அதிகமாக நான் வைப்பேன். எந்த இடத்துக்கு போகிறனோ என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்மெல்லை அந்த இடத்துல உள்வாங்கிக்குவேன். அந்த ஸ்மெல்லை உருவாக்கிக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் கிரகிச்சு என்ன பண்ணுவேன், உள்ளே தக்க வச்சுப்பேன். அப்போ எனக்கு என்னென்னா, எவ்வளவு காலமானாலும் எனக்கு அந்த சூழ்நிலைகள், அந்த உணர்வுகள் எல்லாமே அப்படியே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல் எந்த மாதிரி நேரத்தில் எந்த இடத்துல வருதோ அந்த சூழ்நிலைகளை நான் அடாப்ட் பண்ணிப்பேன். இதே மாதிரி நம்மளும் அதை செய்யணும். அப்புறம் கெஸ்டரி, இது என்ன டேஸ்ட், இது வந்து கெஸ்டரி ஆங்கரிங் பார்த்தா டேஸ்ட், நம்முடைய சுவை உணர்வுகளை பயன்படுத்தி நம்முடைய மெமரிஸை இன்னும் அதிகப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 5ஐயும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்க போகிறோம். அதாவது நம்ம இந்த 5 விஷயத்தை ஒரே நேரத்தை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ப்பாக வச்சுருக்குமா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம பார்ப்போம், இது பண்ணுவோம், அப்படி பார்ப்போம், இது ஏதாவது ஒன்று வச்சு விட்டுருவோம். பட் ஆனால் அதிலே உழுந்து நம்ம அதை ரொம்ப ஷார்ப்பாக ஆக்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. பட் நிறைய பேர் இதை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. சரி, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது நீங்கள் என்ன மாதிரி மனநிலையை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடைய முடியும். அதான் இதில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஒரு விஷயம். எந்த மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஒரு சூழல் இருக்குது, உடனே அந்த சூழலில் மாறி இன்னொரு மனதை நீங்கள் அடைஞ்சு உடனே ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சாலும் உடனே போக முடியும். சோகத்துக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் சோகம் போக முடியும். என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உடனே மாற்றப்பட்டு உங்களுடைய இது வந்து எப்படின்னா, உங்கள் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழலை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிம்பிளாக எப்படி ரொம்ப முடிஞ்சளவு ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அதாவது அந்த பேரட்டுக்கு நடந்தது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா அதுக்கு பசி வந்துருச்சு. அந்த பசி உணர்வை வந்து அப்படியே வச்சிருச்சு முன்னாடியே. ஸோ அதே போல் நாம் ஒரு விஷயத்தை முதல்ல செட் பண்ணணும். என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா மாறணும். இப்போ ஒரு விதமான மனநிலை இருக்குது, அந்த மனநிலையை விட்டு இன்னொரு மனநிலைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அந்த மனநிலை என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன், ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நீங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ப்பாக ஒரு தாட்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். இப்போ நான் இப்படி தான் மாற போகிறேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, ஒரு புதிய ஒரு விஷயத்தை மறுபடியும் அதே எக்ஸ்பீரியன்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி மறுபடியும் அதே எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நீங்கள் ரொம்ப முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அல்லது எப்பயாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்களே நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணி எல்லாரும் நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுறதை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை பாராட்டுதல் நடந்திருக்கும், ரொம்ப பெரிய விஷயமா நடந்திருக்கும். நீங்கள் அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்களே நீங்களே மோட்டிவேட் பண்ணி, நான் இந்த உலகத்தே பெரிய விஷயமா சாதிக்க போகிறேன் அப்போலாம் நீங்கள் ரொம்ப உங்களே மோட்டிவேட் பண்ணி நினச்சிருப்பீங்க. அந்த நினைப்பை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து தீர்க்கமான பார்வையில் உடனே பார்க்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் தான். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபிக்ஸிங், அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆங்கரிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆங்கரிங் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு ஆங்கரை செட் பண்ண போகிறோம். இப்போ தேர்டில் என்ன செட் பண்ண போகிறோம்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ரொம்ப அதிகமான சந்தோஷத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கையை அப்படியே முறுக்கிட்டு நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் என்னென்னா, நம்ம கையை என்ன பண்ண போகிறோம், இறுக்கி மூடணும். ரெண்டு கையையும் என்ன பண்ண போகிறோம், டைட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறீங்க, அந்த மோட்டிவேட் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ டைட்டாக கையை க்ளோஸ் பண்ணி, ரெண்டு கையும் ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிஃபை மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் அந்த மெமரியை நிகழ்காலத்தில் கொண்டு வச்சு அந்த மெமரியோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதை மறுபடியும் தற்காலத்துக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்க. ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். என்னென்னா, அது உடனே அதே மனநிலைக்கு கொண்டு வந்து இப்போ அந்த மனநிலையை கொண்டு வந்து நீங்கள் விட்டுட்டீங்க
அப்படின்னா அந்த பழைய மனநிலை போய் உங்களுக்கு புதிய மனநிலை வந்துடும். அப்போ டைட் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மெமரியை கொண்டு வந்து மனக்கண்ணில் கொண்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். 5th ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கடைசியாக என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட் ரிப்பீட்டேஷன். அந்த கையை பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆங்கர், அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த 5 விஷயத்தையும் தொடர்ந்து நீங்கள் டெய்லி ஒரு 2 தடவை, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுனால ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மனசில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி மனநிலை இருந்தீங்களோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போதும். 1 மினிட் டோட்டல் ஆஃப் இந்த ஃபிக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் இந்த கதை இதில் இருக்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல செட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. ஒரு 1 மினிட்ல அந்த கையை இறுக்கிட்டு முடிச்சிட்டிங்க, அது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். 1 மினிட்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு புதிய ஒரு சூழ்நிலையை உங்களால், அந்த ஒரு மனதில் இருக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் உங்களால் உருவாக்கிட முடியும். அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸை டெய்லி நீங்கள் பண்ணணும். இது பேர் தான் ஆங்கரிங். NLPயில் இருக்கக்கூடிய ஆங்கரிங். இதை நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் கொடுத்து, ஆனால் ஒன்றுத்தையும் கற்றுக்கல. அப்போ நோட்ஸு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சில பேர்களை பிடிச்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகி படாத பாடுபட்டேன். அதை ஈஸியாக புரிஞ்சு அதை ஈஸியாக சொல்கிறதுக்கான ஒரு வழியை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸை டெய்லி பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 நாள் நான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பழக்கம் ஆகிடும். அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நீங்கள் வந்து உங்களுடைய என்ன மாதிரி சூழல் உங்களுக்கு வருதோ எல்லா சூழ்நிலையிலையும் இதை நீங்கள் பண்ணணும். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு வந்துருச்சுன்னா, டக்குனு ஒரு சூழல் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவேன், செட் பண்ணிடுவேன். செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரே விஷயம் தானே, அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். நான் எப்பவுமே எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறத மட்டும் தான் திங்க் பண்ணுவேன். நான் ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் நான் இந்த வேலையில் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன். அதை மட்டும் தான் செய்வேன். நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அதை செய்ய மாட்டேன் எப்பவுமே. அதான் என்னுடைய மோட்டிவ் எல்லாமே அதுவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும், அதை செட் பண்ணிவிட்டு அது என்ன, நான் எப்போ முன்னாடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தனோ, எப்பவுமே தான் ஹாப்பியாக இருப்பேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஹாப்பினஸை உடனே எனக்குள்ளே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்து டைட்டாக கையை இறுக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். அதே அந்த பாவனையை வந்து லைவுக்கு கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வர்றது, நீங்கள் ஆழ்ந்து ஈஸியாக மனத்திரையிலே அதுலேயே அந்த காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க முன்னாடி அதுவாக ஆகி நிற்கும். கொஞ்ச நேரத்தை ரிலாக்ஸ் பண்ணி விட்டால் போதும், நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதே மாதிரி நான் டே பை டே எனக்கு சார்ந்த விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இப்போ உதாரணம், எனக்கு ஒரு ஹேபிட் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு புது ஹேபிட் வர்றதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். உடனே அந்த ஹேபிட் எனக்கு புது ஹேபிட் ஒன்று வந்துருச்சு. எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா டக்குன்னு பேச மாட்டேன். இந்த வணக்கம் சொல்கிறது, பேசுகிறது டக்குன்னு பேச மாட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் வந்து பேசுவேன். ரொம்ப நாளாக இது வந்து ஒரு தப்பான ஒரு பிஹேவியராக இருக்குது. ஏன்னா எனக்கு அது வரல. நான் அதிகமாக இந்த மாதிரி மக்களோட பேசுகிறதோ அந்த மாதிரி வேலைகள் நான் செஞ்சதில்லை, செய்ய மாட்டேன் கூட. நான் மட்டும் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அதனால் எனக்கு அந்த மாதிரி பிஹேவியர் வரல. ஸோ ஆனால் இது நல்ல பிஹேவியர் அது. ஸோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ இதே கான்செப்ட் நான் ட்ரை பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிறதுக்கான மனநிலையெல்லாம் க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணேன் கூட. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய சுறுசுறுப்பு, இப்போ ரொம்ப திடீர்னு சோம்பேறித்தனமான மனநிலை ஏற்படும் போது இதை பண்ண உடனே 5 நிமிஷம் கூட கிடையாது, உடனே நான் வந்து பழைய சுறுசுறுப்புக்குள்ளே கடத்தப்படுவேன். உடனே சந்தோஷத்துக்குள்ளே கடத்தப்பட்டு மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்து நான் பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சிம்பிள். ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகள், அந்த உணர்வில் நம்முடைய 5 சென்ஸையும் பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் ஆங்கரிங் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். NLP இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம், 15,000, 30,000, 50,000 அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் கொடுத்து இதை வந்து கற்றுக்கணும். ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஆங்கரிங், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் ரொம்ப முழுசாக பல விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா NLP பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் கூட. ஸோ இதோடைய பேஸ் ஆனால் என்னென்னா ஹிப்னாட்டிசம். இந்த மனசை பற்றி நீங்கள் எவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் தான் இதிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ ஹிப்னாட்டிசம் தான் இதோடைய தாய். இது வந்து சன். இந்த NLP என்பது ஒரு சன், ஹிப்னாட்டிசத்தோடைய சன், அவ்வளோதான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த பேரட்டுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ரைனிங், இந்த ஆங்கரிங் ட்ரைனிங். ஸோ நீங்களும் அந்த பேரட் மாதிரி உங்கள் மனசை மாற்றிட்டீங்க அப்படின்னா
சிம்பிள். லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம நினைக்கிற நேரத்தில் என்ன மாதிரி மூட் ஆனாலும் நம்ம டக்குன்னு நம்ம மனநிலையை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாரும் நமக்கு வந்து டக்குன்னு மாற்றுறதுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் நமக்கு ஒரு கஷ்டம்னா 4 பேர்கிட்ட போய் நிற்போம். போய் எவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம சரிப்படுத்த போகிறான்? யாரும் உங்ககிட்ட இருக்கிறத பிடிங்கி தான் அனுப்ப போகிறான், வேறு யாரும் கிடையாது. ஸோ சிம்பிள் வே, உங்களை நீங்களே சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழி. என்ன மாதிரி மனநிலை இருந்தாலும் உங்களை நீங்களே மாற்றிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அதை நோக்கியே உங்கள் வாழ்க்கை பயணம் அமையட்டும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.